Hello friends, I welcome you to English Mode. Today we are going to learn about நான் சாப்பிடுறதில்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். எஸ் ஈட்டிங்கோடு சம்பந்தமான சென்டென்ஸ்களை தான் நாங்கள் இன்று இங்கிலீஷில் லேர்ன் பண்ண போகின்றோம். உனக்கும் பசிக்குது எனக்கும் பசி. ஆமாண்ணே, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா தரேன், கேட்குறியா? எனக்கு பசியாக இருக்கின்றது. இதை எவ்வாறு சொல்லலாம்? ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு நல்ல பசியாக இருக்குது என்று சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்வோம். ஐ எம் ஃபேமிஸ்ட். நான் பட்டினியாக இருக்கின்றேன் என்று சொன்னால் ஐ எம் ஸ்டாவிங். ஐ எம் ஸ்டாவிங். அவன் மூச்சு முட்டை சாப்பிடுகிறான். இதை எப்படி சொல்லலாம்? He is stuffed. He is stuffed. அவன் பிரியாணியை மடமடவென சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இதை எவ்வாறு சொல்லலாம்? He is chowing down on biryani. He is chowing down on biryani. மடமடவென்று சாப்பிட்டால் அவ்வளவு நன்றாக இருக்காது. ஸோ அவரை பார்த்து நீங்கள் மெதுவாக சாப்பிடு என்று சொல்லப் போகின்றீர்கள். இதை எவ்வாறு இங்கிலீஷில் சொல்லலாம்? மெதுவாக சாப்பிடு. Eat slowly. Eat slowly. விழுங்காமல் மென்று சாப்பிடு. இதை எவ்வாறு சொல்லுவீர்கள்? Don't swallow. Chew well. Don't swallow. Chew well. சில பேர் சாப்பாடு மிகவும் டேஸ்டியாக இருந்தால் விரலை கூட விட மாட்டார்கள், விரலையும் நக்குவார்கள். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் உன்னது விரல்களை நக்காது என்று சொல்லப் போகின்றீர்கள். இதை எவ்வாறு சொல்லலாம்? Don't lick your fingers. Don't lick your fingers. முகர்ந்து பார். ஒரு சாப்பாட்டை முகர்ந்து பார் என்று சொன்னால் அவ்வாறு சொல்லலாம். Take a whiff. Take a whiff. பாத்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறமேன்னு இலையை விட்டுட்டு போறான், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓகே, நீங்கள் இப்போது வயிறு முட்டை நன்றாக சாப்பிட்டு விட்டீர்கள். நான் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டேன். இது எவ்வாறு சொல்லலாம்? ஐ எம் ஃபுல். ஐ எம் ஃபுல் அல்லது ஐ எம் டன். ஐ எம் டன் என்று சொல்லலாம். ஓகே, சில வேளைகளில் சாப்பாடு கெட்டு போயிருக்கும். இது எவ்வாறு சொல்லலாம்? இந்த உணவு கெட்டு போய்விட்டது. The food has gone bad. The food has gone bad. Go bad என்று சொன்னால் பழுதடைதல். நான்வெஜ் எப்போதுமே எங்களுக்கு உடம்புக்கு கெடுதலை தான் தரும். நான் நான்வெஜ்ஜை நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். I am trying to cut out on non-veg. I am trying to cut out on non-veg. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் லேர்ன் பண்ணிய ஈட்டிங் சம்பந்தமான ஃப்ரேசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கின்றேன். இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு இங்கிலீஷ் மோட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டேக் கேர்.